அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பாரடி பரணி நடு ராத்திரியில் பொட்டிங்கையுமா வந்திருக்க, இது சரியில்லை, மரியாதையை நீ அந்த வீட்டுக்கே போயிடுங்கிறாங்க பாக்கியம். நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, நான் வந்ததில் என்னமான்னு கேட்குறாங்க பரணி. இப்போ நான் சொல்கிறது கேட்க போறியா இல்லையா? பாக்கியம் பேசிட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டி வராங்க. பாக்கியம் அறிவு இருக்குது அவனுக்கு, நம்ம பொண்ணே அந்த வீடு வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கா, அவளை திரும்ப போன்னு சொல்லிட்டு இருக்கா, வந்ததில் உனக்கு என்னடைய பிரச்சனைங்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பேசாமல் அமைதியாக பாருங்க, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, இதில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க பாக்கியம். இங்கே பாரடி, அவள் உனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, எனக்கும் பொண்ணுதான். உள்ள அங்க இருக்க முடியாம சண்டை போட்டுட்டு வந்திருக்கானா, அந்த வெறும்பையை எவ்வளவு தூரம் என் பிள்ளைய கொடுமைப்படுத்தி இருப்பான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாமா, என் மருமக இவகிட்ட சண்டை போட்டதை நீங்க போய் பாத்தீங்களாக்கும், நீ காண்டிட்டீங்களா? ஏடி பாக்கியம், பெத்த தாயை பார்க்க உன் புள்ள வந்திருக்கா, அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்காம போன்னு தாட்டி விடுற. இங்க பாரடி பாக்கியம், என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு ஆறுதல் 4 வார்த்தை சொல்றதை விட்டு போட்டு மறுபடியும் அங்க போன்னு தள்ள பாக்குற. பரணி, அந்த வெறும்பையை என்ன சொன்னா சொல்லு, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. அப்பா, உங்களுக்கு விளக்கம் சொல்ற நிலைமையில நான் இல்லை, நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க பரணி. போக்கன்னு போய் தூங்க போ. இப்படி பாண்டியம்மா அப்படி பாசம் பொழிறாங்க. பாரடி பாக்கியம், வாழ்க்கை முழுக்க இனிமே என் பொண்ணு இங்க தான் இருக்க போறாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயோ, என்னங்க இது, வாழ போன இடத்துல என்னமோ சண்டை நடந்திருக்கு, அதை போய் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வந்தவளை வான்னு இருக்க சொன்னா இது என்ன பழக்கம் இதுன்னு கேட்குறாங்க பாக்கியம். ஆமால பாக்கியம், அவ போன் பண்ணாம வந்துட்டா, போன் மட்டும் பண்ணிட்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோ, ராத்தி எடுத்து உள்ள வான்னு கூப்பிட்டுருப்பேன். என்ன செய்யறது, திடீர்னு வந்ததுனால வான்னு கூப்பிட ஆயிப்போச்சு. பாத்தியா, இதுக்கு பேரு தான் அப்பம் பாசம்ங்கிறது. பெத்த பொண்ணு வந்ததுக்கு என் தம்பிக்கு எம்பிட்டு சந்தோஷம் பாரு. பாண்டியம்மாவும் சவுந்தரபாண்டியும் ஆஹா, நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குதுன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. ஐயா முருகா, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு அப்பனை கொடுத்துட்டியே, என்னப்பா கொடுமைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியம். முருகன் நல்லவனா இருக்க போகத்தான் இன்னைக்கு பரணி உன் பொண்ணு உன் கூடவே இருக்கிற மாதிரி வந்திருக்கான், அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இவ்வளவு நாளா என் பொண்ணு போய் என்னடா இது அந்த வெறும்பா என் கூடவே வாழ்ந்துட்டு இருக்காளேன்னு நானும் கொந்தளிச்சு நின்னேன். ஆனா அந்த முருகன் எப்படியோ இறக்கப்பட்டு இந்த ஐயா உன் பொண்ணுன்னு என்கிட்ட அனுப்பி வச்சுட்டான் பாரு என் பொண்ணு. இனிமே என் பொண்ணு இங்க தான் இதே வீட்டுல தான் இருக்க போறாங்கிறாங்க. அடடடா, ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தை சொல்லிட்டு தம்பிங்கிறாங்க பாண்டியம்மா. இனிமே என் தம்பி சொன்ன மாதிரி தான் இனிமே இந்த வீட்டுல நடக்க போகுதுங்கிறாங்க பாண்டியம்மா. ஆமாம்மா, திரும்ப அவ போறதா இருந்தா அந்த வெறுப்பை வீட்டுக்கு போக மாட்டா, அமெரிக்காவுக்கு தான் போவா பாரு. நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு நாள் நடக்காது, அமெரிக்காவுக்கெல்லாம் அவன் போக மாட்டாங்கிறாங்க பாக்கியம். அமெரிக்காவுக்கு போக வைக்கிறதா என்னோட வேலை, உருட்டி மிரட்டி அனுப்பி வைப்பேன். அப்படியே இல்லையா, அழுது புலம்பி உருண்டு விரண்டி எப்படியும் சம்மதிக்க வைக்க போறேன் பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இதுல எங்காவது நீ நடுவுல தலையிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னைய அமெரிக்காவுக்கோ இல்ல அமேசான் காட்டுக்கோ அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன் பாட்டுக்கோ. அக்கா, கதவு நீ கிடக்குது, நான் போய் பூட்டிட்டு வரேங்கிறாங்க. சரி போ தம்பி, பூட்டிட்டு வாங்குறாங்க பாண்டியம்மா. பாக்கியம் ரொம்ப சோகத்துல இருக்காங்க. இந்த பக்கமா சவுந்தரபாண்டி பாண்டியம்மா 2 பேரும் சந்தோஷத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. அடடடா, நம்ம நினைக்காதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது பாரு. அவங்க 2 பேர்த்தையும் பெருக்கணும்னு நீ எம்பிட்டு திட்டம் போட்ட, நீ எம்பிட்டு பெரிய அதிர்ஷ்டக்காரன் பாருங்கிறாங்க பாண்டியம்மா. ஆமாக்கா, அந்த முருகனே நீ ஏன் இவ்வளவு தூரம் மூளையை போட்டு கசக்கிக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற, அந்த வெறும்பயிலையும் உன் பிள்ளையும் நானே பிரிச்சு அனுப்பி வைக்கிறேன்னு தான் அந்த முருகனே பார்த்து என் பிள்ளைய பிரிச்சு அனுப்பிச்சு வச்சிருக்கான் பாருக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாடா தம்பி, உன் பொண்டாட்டி அந்த பரணி மண்டைய கழுவி திருப்பி அனுப்பிச்சிட்டு போறா பாத்துக்கோடாங்கிறாங்க பாண்டியம்மா. இது சீரியல் மாதிரி தொடருமுக்கா, இதோட முடிக்க மாட்டேன் பாருங்கிறாங்க. அப்படியே சேர போனாலும் நான் உடைச்சு விட்டுற மாட்டேனா, ஆனா இந்த தடவை அவனை விட்டுட்டு வந்ததுக்கான காரணம் எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா சின்ன விஷயமா இருந்தாலும் அதைவே ஊதி 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 பெருசு பண்ண போறேன் பாரு, பெருசா பத்திக்கிட்டு எரியும்படி வைக்க போறேன் பாருங்கிறாங்க. ஆமா, நீ யாரு, எறும்ப யானையாக்கி யானைய கையாக்கி அந்த கையை இப்படி தூக்கி பலமா வீசுற மாவீரனாச்சே பணிக்கு. பரணிக்கு இனிமே விஷமுனே தெரியாம விஷத்தை ஏத்த போற, அவளுக்கே தெரியாம அந்த வெறும்பையனை வெறுக்க வைக்க போறேன் பாருக்கா. சவுந்தரம், அதுக்கான திட்டமெல்லாம் போட்டு வச்சிட்டியான்னு கேக்குறாங்க பாண்டியம்மா. அக்கா, எம்பட மூளை தான் கம்ப்யூட்டர் மூளையாச்சேக்கா, மவ திரும்பி வந்ததுமே என் மூளைய ஓட விட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்க்கா. பரணிக்கு அந்த வெறும்பயலுக்கு சின்ன விரிசலா இருக்கும், ஆனா அந்த விரிசலுக்குள்ள குண்டை வச்சு பெரிய வெடியா வெடிக்க வச்சு பெரிய கடலாக்கி அந்த கடலுக்குள்ள வரவிடாம தடுப்பனல பிரச்சனைய பெருசாக்கி அந்த வெறும்பையில வெறுக்க வச்சு என் மவளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க போறேன். அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த வெறும்பைய வீங்கி அவ ஏங்கி சாவட்டுக்கா, அதையும் நீ கண்ணால பார்க்கத்தான் போறேன் பாருங்கிறாங்க. அலே சவுந்தரம், உனக்கு மூளைனா மூளைதான் போ. பாண்டியம்மாவும் சவுந்தரபாண்டியும் நிம்மதியா தூங்கலான்ட்டு போறாங்க. சண்முகம் தூக்கம் இல்லாம வருத்தத்துல உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன சண்டையை பெருசாக்கிட்டு இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டியேன்னு வருத்தப்படுறாங்க. வர்ணியும் யோசிக்கிறாங்க, உனக்காக நான் 1000 தடவை எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கேன், இனிமே நான் நீ எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீயா நானும் பாத்திரலான்னு உட்காந்துருக்காங்க பரணி. சண்முகம் பரணியை நினைச்சுக்கிட்டே, ஏ பரணி, நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சினா நான் உன்னை விட மாட்டேன், அமெரிக்காவுக்கு நீ போகணும்னு நினைச்சிட்டீன்னா நான் என்னோட வாழ்க்கையவே விட்டுருவேன்.
நீ என் உசிரியே வேணாலும் கேளு, நான் தருவேன். ஆனா உன்னை மட்டும் நான் எதுக்காகவும் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். இது என் அம்மா சூடாமணி மேல சத்தியம்ங்கிறாங்க சண்முகம். அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதும் சௌந்தரபாண்டி, பாண்டியம்மா, சனியன் 3 பேரும் சண்முக வீட்டுல வந்து நிக்கிறாங்க. நான் இங்க திருவிழா மாதிரி ஒவ்வொரு விசேஷத்தையும் நடத்திட்டு இருக்கேன். நீ என்னடானா சொத்தை வைக்கிற சொந்தத்தை வைக்கிறேன்னு ஊருக்கு போயிடுற. அடிக்கடி இப்படி எல்லாம் போகாதக்கா, நீ என் கூடவே இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தரபாண்டி. ஏய் சௌந்தரபாண்டி, அங்க பார், எவனோ பரதேசி பையன் ராத்திரி முழுக்க இந்த திண்ணையில படுத்துருப்பான் போல இருக்குன்னு சொல்றாங்க. அங்க ஓடி வந்து பாக்குறாங்க சௌந்தரபாண்டி. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே, இது வெளியூர் பரதேசி இல்ல, உள்ளூர் பரதேசியே தான். இதே வீட்டு பரதேசி தான். பரணி இவனை விட்டு வந்து 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வெளி தென்னைக்கு வந்துட்டான் பாத்தியா, தெருவுல கிடக்குறான் பாருக்கா. இதை வச்சே நான் இவனை எப்படி சுத்த விட்டு ஆட்டி வைக்க போறேன் பாருங்கிறாங்க சௌந்தரபாண்டி. சௌந்தரபாண்டி வந்ததும் முத்துப்பாண்டி, டே வெளியில வாடான்னு சத்தம் போடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டதும் சண்முகம் எழுந்திருச்சு பாக்குறாங்க. விடிஞ்சு விடியாதுக்கு முன்னாடி இவனுங்க மூஞ்சல் முழிக்கும்படி ஆகி போச்சு. இன்னைக்கு 4 விளங்குன மாதிரி தான் எழுந்திருச்சு உட்காடுறாங்க சண்முகம். பாண்டி விடிஞ்சு விடியாதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க, என்ன வேணும்னு கேட்டு அனுப்புங்கிறாங்க சண்முகம். இரு இரு, நான் உன்கிட்ட பேசத்தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க சௌந்தரபாண்டி. மச்சான் நீ இரு, எதுவா இருந்தாலும் நான் பேசி அனுப்பிச்சுக்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. எப்போ எதுக்கு இங்க வந்திருக்க, எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வந்து உட்காந்து பேசலாம் வான்னு கூப்பிடுறாங்க முத்துப்பாண்டி. வளர்ந்து கட்டவனே, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்து சொரண கட்ட சோத்தை தின்னுக்கிட்டு கொண்டிருக்கிறியா நீ? நான் ஒன்னும் உள்ள வந்து சம்மணம் போட்டு இவன் போடுற சோத்தை மானம் கெட்டு போய் திங்கிறதுக்கு வரல. என் மாவ ஒரு செய்தி சொல்லி விட்டா அதை சொல்லிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேங்கிறாங்க சௌந்தரபாண்டி. ஏன் மருமவ உங்ககிட்ட செய்தி சொல்லி விடாட்டி ஏன் அவகிட்ட போன் இல்லையா, இல்ல எம்மோட ஊர் வெளியூர்ல இருக்கா? நீ சொல்றத நாங்க நம்பருக்கு என்ன கேனப்பையலான்னு கேட்கறாங்க வைகுண்டம். விளங்காதவனே, கூச்சப்பட்டோன்னு என்கிட்ட சொல்லி விடல, உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்க கூடாதுன்னு என்கிட்ட செய்தியை சொல்லிவிட்டா. எப்போ நீ தயவு செய்து சண்டையை ஆரம்பிக்காத, சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டு முதல்ல கிளம்புங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் சொல்லி விட்டா. அவ அவசரப்பட்டு ஒரு பேக் மட்டும் தூக்கிட்டு வந்துட்டாலாமே, இருக்கிற பொருள் எல்லாம் அள்ளி போட்டு கொடுக்க சொல்லி என்கிட்ட சொல்லி விட்டுருக்கா, அதெல்லாம் கொடுங்கன்னு கேட்கறாங்க சௌந்தரபாண்டி. கனி சொல்றாங்க, ஆமா மதினி அப்படியெல்லாம் சொல்லியிருக்காதுங்கிறாங்க. ஆமாமா, மாமா இதுக்குள்ள பூந்து ஏதோ திருப்பி விட பாக்குறாரு, நீ நம்பாதுனேங்கிறாங்க. இந்த ஆள் சொல்றது எல்லாம் என்னை நம்ப சொல்றியா? இந்த ஆளை பத்தி எனக்கு தெரியாதாங்கிறாங்க சண்முகம். நானா உங்க 2 பேத்துக்கும் சண்டையை போட்டுட்டேன், உங்க 2 பேத்துக்கும் சண்டை வந்து அவளே தானே ஏன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு கேட்கறாங்க சௌந்தரபாண்டி. ஆமா, அவளே சண்டையை போட்டுக்கிட்டு போனாலும் அவ தான் வரணும், இல்லைன்னா சிவபாலன் அனுப்பி வைக்க வேண்டியதானே, உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கா? நீங்க வந்தது எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்குதுங்கிறாங்க ரத்னா. ஏன் அந்த சோடா புட்டி வந்தா தான் நம்புவீங்களோ, ஏன் நாங்க வந்தா நம்ப மாட்டீங்களான்னு கேட்கறாங்க பாண்டியம்மா. இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. யாருமே வேண்டான்னு என் பொண்ணு உதறி விட்டுட்டு நடு சாமத்துல என் வீட்டுக்கு வந்துட்டா. இப்ப கேட்கிற பொருளை நீங்க கொடுக்க போறீங்களா இல்லையான்னு கேட்கறாங்க சௌந்தரபாண்டி. இதா பாருங்களேன், இருக்கிற பொருளை எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டுக்கு வாங்கிட்டு சிவசிவேன்னு போய்கிட்டே இருப்போம், இல்லைன்னா அப்புறம் வம்பு தான் வருங்கிறாங்க பாண்டியம்மா. என்ன மாமனாரே, என்ன பெரியத்தா, காலங்காத்தா தேவையில்லாம ஏழரை கூட்ட பாக்குறீங்களா? உங்ககிட்ட என்னத்தை கொடுத்து விடுறது, என் சம்சாரம் தானே, அவ பொருள் அவளே வந்து எடுத்துக்கிட்டு போகட்டும், வேணும்னா அவளை வர சொல்லுங்க போங்கன்னு சொல்றாங்க சண்முகம். உங்க முகத்துல எல்லாம் முழிக்க கூடாதுன்னா என் பொண்ணு என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கா, இப்ப எல்லா பொருளையும் கொடுக்க போறீங்களா இல்லையான்னு கேட்கறாங்க சௌந்தரபாண்டி. இல்ல எஸ்கே முதல்ல போன் எடுத்தா நேரடியா பரணி கிட்ட பேசலாங்கிறாங்க சண்முகம். இதை எடுத்துட்டு வரேன்னு எஸ்கே போய் போன் எடுத்துட்டு வராங்க. ஐயோ, நேரடியா இவன் பேசினா நம்ம 2 பேருமே மாட்டிக்கோமே, என்னலே பண்றது சௌந்தரம் அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா. இது எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் அமைதியா நில்லுக்காங்கிறாங்க. சண்முகம் போன் பண்றாங்க, ரிங் போய்கிட்டே இருக்கு, பரணி எடுக்கவே இல்லை. என்னல ஆச்சுன்னு கேட்கறாங்க வைகுண்டம். போன் போய்கிட்டே இருக்குது, போன் எடுக்கலைங்கிறாங்க. அந்த தடவை நீ பரணிக்கு போன் பண்ணினால எடுக்க மாட்டா, ஏன்னு கேட்டா அதான் என்னையவே பேசுறதுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டல, நீ என்கிட்ட பேசுறதா சரி, என் பொண்ணு உனக்கிட்ட பேச மாட்டா, எதுவா இருந்தாலும் நானே வந்து பரணி கிட்ட நேரடியா பேசுறேன், நீ முதல்ல போங்கிறாங்க முத்துப்பாண்டி. நீ வந்து அவகிட்ட என்ன பேச போற, அவதான் என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கல, பொருளை கொடுத்துட வேண்டியதானுங்கிறாங்க சௌந்தரபாண்டி. ஏலே பாண்டி, ரத்னா உனக்கு கட்ட மாட்டேன்னு அந்த வாத்தியை கட்டுனா, அந்த வாத்தியோட பொழைச்சாலா, இப்ப அந்த அறிவழகம் வெள்ளை வாத்தியோட சுத்திக்கிட்டு தெரியறாங்க, பைக்ல இப்படி ஜோடி போட்டு கோர்த்து கொண்டுகிட்டு போறா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படிங்கிறாங்க சௌந்தரபாண்டி. அந்த பள்ளிக்கூடத்திலே வச்சு முடிச்சிருக்கணும், விட்டது தப்பா போச்சுன்னு எகிரிக்கிட்டு போறாங்க சண்முகம். மச்சான் இருங்க, நான் பார்த்து பேசிக்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. மாமா வச்சேன்னு மரியாதை கொடுக்குற, இல்ல உங்க மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்கோங்கிறாங்க ரத்னா. அடைச்சி நீ வாய மூடு, எதிரி மரியாதை கெட்டு போயிரும், நீ தானே கண்டவங்களோட ஊரை சுத்திக்கிட்டு கட்டின புருஷனும் ஊரை விட்டு துரத்துனவா, நாங்க மானம் கெட்டு போயிட்டோன்னு பாண்டியம்மா கேட்கும்போது சண்முகத்துக்கு சரியான கோவம் வருது. என்னல உங்க அப்பனும் அத்தையும் வந்து பேசிட்டு இருக்காங்க, நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கியான்னு கேட்கறாங்க. இப்ப நீ அவங்கள துரத்து போறியா இல்ல நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கறாங்க சண்முகம். இரு மச்சான், நான் பேசிக்கிறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. அத்தையா மரியாதையா எங்க அப்பா கூட்டிட்டு போயிருன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. ஏய், நாங்க ஏன் போகாம நிக்க போறோம், கேட்டதை கொடுங்க, நாங்க போயிடுறோங்கிறாங்க. என்னோட மருமக பொருள் எல்லாம் ஒன்ன கூட கொடுக்க மாட்டேன், வேணும்னா அவளே வந்து எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. மருமக பொருளை கொடுக்கலன்னா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்னு 2 பேரும் ஆளுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்த சண்முகம், இப்ப எதுக்கு இங்க தேவையில்லாம கூச்சல் போடுறீங்க, இப்ப என்ன பரணியோட பொருள் தானே வேணும், இருங்க போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி 2 பை நம்ம எடுத்துட்டு வராங்க. இருக்கிறது எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கேன், இன்னும் தேவைன்னா அவளையே வந்து எடுத்துக்க சொல்லுன்னு சொல்றாங்க சண்முகம். சரி, என் பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், உன்னோட பொருள் நீ எப்ப எடுத்துக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. டேய் விளங்காதவனே, பொருள் உங்களோட வீட்டுல எங்க இருக்கு, இருக்கிறதே பரணி தான், பரணி வேணா கொண்டு வந்து விட்டுறியான்னு கேக்குறாங்க வைகுண்டம். ஏய் விளங்காதவனே, பரணி என்னோட பொண்ணு, அது என் பொருள், ஆனா அவ கழுத்துல தொங்குதே தாலி, அது இவன் கட்டின தாலி தானே, அது இவனோட பொருள் தானே, அதையும் சீக்கிரமா கழட்டி இவங்கிட்ட கொடுத்துருவான், அந்த தகவலையும் இவங்கிட்ட சொல்லித்தான் என்கிட்ட சொல்லி விட்டா. அக்கா போலாமா, பைய தூக்கு அப்படின்னு பாண்டியம்மாவும் சௌந்தரபாண்டியும் அந்த பைய எடுத்துக்கிட்டு போறாங்க. சௌந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் வீட்டுக்கு வந்து பேக் எடுத்து வச்சுட்டு, அடே அப்பா ஆளாளுக்கு உசுப்பி விட்டு சண்டையா போட வச்சு பொருள் எல்லாம் வாங்கிட்டியே, உன்ன மாதிரி கெட்டிக்காரன் வேற யாருமே இருக்க முடியாது உலகத்தில், திரும்பையில யோசிக்கவே விடாம காரியத்தை சாதிச்சுட்டேன், கெட்டிக்காரன்டா நீ
அப்படிங்கிறாங்க. அக்கா அதே பிளாட்டை இப்படி திருப்பி போடணும், இங்கேயும் நம்ம அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும்க்கா, நீ மட்டும் வாயை திறந்துடாதீங்கிறாங்க. ஐயோ நான் வாயே திறக்க மாட்டேனே, என்ன பிளான் பண்ணினாலும் சரியா இருக்கும், நான் பேசாம அமைதியாக வேடிக்கை தான் பார்ப்பேங்கிறாங்க. பரணி பாக்கியம் இங்க வாங்குங்க அப்படின்னு சவுந்தரபாண்டி குரலை கேட்டதும் பாக்கியம் வராங்க. அந்த பக்கமா சிவபாலனும் வராங்க. பார்த்துட்டு அப்பாடா 2 பேரும் வெளியூர் கிளம்புறீங்களா, போயிட்டு வாங்க நிம்மதியா இருக்கலாம். ஆமா எப்போ கிளம்புறீங்கன்னு கேட்குறாங்க சிவபாலன். ஏய் ஆக்க கட்ட கூவ, இது ஒன்றும் என்னோட பேக் இல்லை, பரணியோட பேக்கு. அந்த வெறுமையை சண்முகம் ஸ்கூட்டரில் வந்தான், பேசிக்கிட்டு இருந்தோம், வந்ததும் தொப்புன்னு இந்த 2 பையும் தூக்கி எங்க முன்னாடி போட்டான். எல்லாமே உன்னோட புள்ள பரணியோட பொருள் தான், கொண்டுகிட்டு போய் தூக்கி வீசி போட்டுருன்னு சொல்லி வீசிட்டு போயிட்டாங்கிறாங்க. வேண்டாங்க பொய்ய சொல்லாதீங்க, என்னோட மருமவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கிறாங்க. பாக்கியம் நீ கூட சாட்சியா நின்னது நானு, ஏன் முன்னாடி தான் அந்த வெறும்பையை கொண்டு வந்து தொப்புன்னு போட்டு போனான், நாங்க சொல்லி நம்ப மாட்டியான்னு கேட்குறாங்க. பாண்டி பாரு உங்களோட அருமை மருமக உன் அண்ணன் பையன், அவன் தான் கொண்டு வந்து பையை கொடுத்துட்டு போனான், பரணியோட பொருள் எல்லாம் இதுல இருக்கு, ஆனா அந்த பக்கமா பரணி மட்டும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு மாமனாரு அப்படித்தான் வாசல் நின்று பைய கொண்டாந்து போட்டு போனா. நானும் பாக்கியம்னு கத்திக்கிட்டே இருந்தேன், கூட்ட சத்தத்துக்கு ஈ காக்கா கூட வரல. அந்த நேரத்துக்கு மட்டும் நீ வந்து பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, அண்ணன் அவனை நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி நீ கேட்டிருப்பேன். சவுந்தரம் நீ இத்தனை சத்தம் போட்டதுக்கே அவ அப்பதான் ஆடி அசந்து தேராட்டம் வந்து நிக்கிறான், ஆனா அவன் பாரு வந்து தூக்கி போட்டுட்டு அப்பவே கிளம்பி போயிட்டான். இதை பாருங்க பொய் சொல்லாதீங்க, வீட்டு வாசல் வரைக்கும் வந்தவன் வீட்டுக்குள்ள வராம ஏன் போனா, என் பொண்ணு கூட தானே சண்டை, என்கிட்ட என்ன சண்டாவன், என்ன பார்க்காம எல்லாம் போக மாட்டான். அம்மா இது 2 ஏதோ திட்டம் போட்டிருக்குமா, இவங்க சொல்றதையெல்லாம் நீ நம்பாதீங்கிறாங்க சிவபாலன். ஆமா பிரார்த்தனை பண்றோம், பிரார்த்தனை பெரிய திட்டம் போட்டிருக்கோம், நீ கண்டுபிடிச்சிட்ட பாரு, இதை சொல்ல வந்துட்டான் பாருங்கிறாங்க. பாண்டி பாரணி இவங்க சொல்றதையெல்லாம் நம்பாத, நீ உடனே சண்முகத்துக்கு போனை போட்டு கேளுடி, சீக்கிரம் இப்படி செஞ்சியான்னு கேளுங்கிறாங்க. பாக்கியமாக்கா இவங்க வாயிலிருந்து ஒரு நாள் கூட உண்மை வந்ததில்லை, இவங்க பேச்ச நம்பாதிக்காங்கிறாங்க சிவபாலன். ஆமாடே சீக்கிரமா சண்முகத்துக்கு போன் பண்ணுங்கிறாங்க. பரணியும் சரின்ட்டு சண்முகத்துக்கு போன் பண்ணி கேட்கறாங்க. ஐயோ என்னக்கா இது, இவ்வளவு காலங்காத்தால் எழுந்திருச்சு போய் அந்த வெறும்பை எங்கிட்ட சண்டையை போட்டு துணி மூட்டையெல்லாம் வாங்கி கட்டிட்டு வந்தா, இவளுக்கு அந்த வெறுமைகளுக்கு போனை போட்டு நம்ம குட்ட உடச்சிடுவாளுக்கு போல இருக்குது, எப்படிக்கா சமாளிக்கிறதுன்னு 2 பேரும் திருட்டு மொழி முழிக்கிறாங்க. கரெக்டா 100க்கு 100 உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. பரணி எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.